ஒருத்தனுடைய கையில ஒரு லெட்டர் கொடுக்கப்படுது. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, யாருடைய கையில லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷனை, உரியாவ யுத்தம் மும்முரமா நடக்கும் போது அவனை என்ன பண்ணுங்க, முன்னாடி விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, பின்வாங்குங்க. தன்னை கொல்றதற்காக தான் கையில எழுத கொடுக்கப்பட்டிருக்கிற லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் கூட உரியாவுக்கு என்ன பண்ணல, வரவே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் யுத்தம் பண்ணும் போது நீங்க தாழ்ந்து மட்டும் போயிட்டீங்க, கர்த்தர் சும்மாவே இருக்க மாட்டார். அது உங்க கணவனா இருந்தாலும், அவர் ஜெபிக்கிறவரா இருந்தாலும், அவர் பாஸ்டரா இருக்கலாம், அவர் ஊழியம் செய்கிறவரா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அவங்க நல்லவங்கன்னு ஊர்ல இருக்கிற 1000 பேர் சொல்லலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார்.